அழகிய கவர்ச்சி நடிகை சில்க் ஸ்மிதாவை உலகநாயகன் கமலஹாசனுடனும் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடனும் சேர்த்து வைத்து பேசிய மலையாள டிவி சீரியல் நடிகை ரேகா ரதீஸ். நடந்தது என்ன? ரேகா ரதீஸ் என்ன கூறினார்? இதோ ஒரு பார்வை உங்களுக்காக. தமிழ் திரையுலகத்தில் மட்டுமில்லாமல் இந்திய திரையுலகத்திலேயே ஒரு காலகட்டத்தில் அனைத்து இளைஞர்களுக்கும் சில்க் ஸ்மிதா என்றால் நன்றாக தெரியும். அனைவருடைய இதயத்திலும் குடிகொண்டிருந்த இந்த நடிகை ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்தாலும் பல சூப்பர் ஹீரோக்களுடன் சேர்ந்து நடித்திருக்கின்றார். இவரின் வாழ்க்கையில் சோகங்கள் நிறைந்திருந்த காரணத்தால் தற்கொலை செய்து இறந்தும் விட்டார். இருப்பினும் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சில்க் ஸ்மிதாவை பற்றி பேசிய இந்த பிரபல்ய சீரியல் நடிகை என்ன கூறியிருக்கின்றார் என்றால், எனக்கு சில்க் ஸ்மிதா என்றால் உடனடியாக தமிழ் திரையுலகத்தில் இருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் தான் நினைவுக்கு வருவார். ஏனென்றால் இவர்கள் இருவரும் சேர்ந்து கவர்ச்சியாக நடனமாடிய பொன்மேனி உருகுதே என்ற பாடல்தான் என் கண்ணுக்கு முன்னாக உடனடியாக நினைவுக்கு வரும் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மலையாள திரையுலகத்தை எடுத்துக்கொண்டால் மோகன்லால் அவர்களும் எனக்கு நினைவுக்கு வருவார்கள். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களும் சில்க் ஸ்மிதாவும் சேர்ந்து கூட ஒரு கவர்ச்சி நடனம் புரிந்திருக்கின்றார்கள் என்று சிரித்துக்கொண்டே புன்னகையுடன் கூறினார் இந்த பிரபல்ய டிவி சீரியல் நடிகை. இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.